Hello guys, welcome to our channel. நான் உங்கள் மேசன் அண்ட் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் வந்து ஒரு ஷோ மாதிரி ஒன்று இது பண்ணிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ வந்துகிட்டே இருக்கும். இது என்னன்னா பாட்காஸ்ட். நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க. நிறைய இங்கிலீஷ் சேனல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். பட் தமிழில் வந்து அவ்வளோவா இல்லை. அதனால நாங்கள் வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு இது. இப்போ வந்து நாங்கள் இது வந்து ஒரு சேனலில் இப்படியே போனதுனால நாங்கள் பைக்கை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்ஸ் இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா அரவிந்த், இவர் வந்து நிரஞ்சன், அவர் வந்து விஷ்ணு. இன்னும் போக நிறைய பேரை வேணா வச்சு பேசலாம். அண்ட் இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இது மாதிரி எதுவுமே இல்லை. பாட்காஸ்ட்ன்றது தமிழ் அவ்வளோவா இல்லை. நல்லா பண்ணுறவங்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அதனால நம்மளும் இந்த கரண்ட்டில் என்ன இது நடக்குது அப்படின்ட்டு பேசுகிறத பற்றி தான் இந்த ஷோ. இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்னென்ன பைக் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்ன்றதுனால நம்ம பைக்கை பற்றி பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 4 பேர் இருக்கோமா, 4 பேர்கிட்ட என்னென்ன பைக் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிரஞ்சன், உங்கள்கிட்ட என்னென்ன பைக்லாம் இருக்குது? நான் வந்து 4 கம்பெனி பைக் வச்சுருக்கேன். பல்சர் வச்சுருக்கேன், ஹீரோ வச்சுருக்கேன், ஹோண்டா வச்சுருக்கேன், டிவிஎஸ் வச்சுருக்கேன். பல்சர்ன்றது கம்பெனி கிடையாது, அது கட் பண்ணுங்க. பஜாஜ் தானே? பஜாஜ் கம்பெனி வச்சுருக்கேன். நீங்கள்? நான் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கேன். ராயல் என்ஃபீல்டு. வேறு ஏதாவது? நான் முன்னாடி எபிசெட் வச்சுருந்தேன். அது இல்லாமல் ஸ்கூட்டி வீட்டில். ஓகே, நீங்கள்? நான் எந்த பைக்கும் வச்சிடலாம். எந்த பைக்குமே எந்த பைக்கும் வச்சிடலாம். இதுக்கு மேலே தான் பைக் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எந்த பைக்கும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து என்னென்ன பைக் வச்சுருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆர்எஸ் அண்ட் என்எஸ், இது ரெண்டும் தான் பஜாஜ் கம்பெனியில் இருந்து பல்சர் தான் வச்சுருக்கேன்னா. ஸோ அடுத்து வந்து உங்களோட ஃபேவரட் பைக்னால் என்னென்ன சொல்லுவீங்க? ஃபேவரட் பைக் வந்து என்எஸ் R15. ஓகே, உங்களுக்கு? ஹேர்லி டேவிட்சன் தான் சொல்லுவேன். ஓகே, ராயல் என்ஃபீல்டை தான் வாங்கி வச்சேன். அடுத்து அதான் ஹேர்லி டேவிட்சன். அப்போ RX 100. அடுத்து என்ன வாங்கலாம் சொல்லக்கூடாது, என்ன பிடிக்குதான் சொல்லணும். சரி நீங்கள் என்ன வாங்கினா ஃபேவரட் பைக்குனா ராயல் என்ஃபீல்டு தான் கண்டிப்பாக. எனக்கு ஃபேவரட் பைக்னா H2R. பட் நம்ம அதெல்லாம் வாங்க முடியாது. H2R எப்போ ஓட்டிங்க? நான் ஓட்டினாங்க. H2R பிடிக்குங்க, ட்ரீம் பைக்கு. நிறைய பார்த்துருக்கேன், அதை வாங்க முடியாது. அது பிடிக்கும். அண்டு எனக்கு வந்து டாமினர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ட்ராவலுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ரைன் வாஷ் பண்ணலாம். டாமினர் பிடிக்கும். இப்போ வந்து எல்லாருமே பைக் வச்சுருக்கீங்க, ஒருத்தனை தவிர. நீங்கள் பைக் வாங்கியிருக்கீங்களா? எதை வச்சு அந்த பைக்கை வாங்கினீங்க? எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த பைக் வாங்கினீங்க? முன்னாடிலாம் பைக் வாங்கணும்னா எப்படி வாங்கினா எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா லுக்கு பார்ப்பாங்க, அப்புறமேட்டுக்கு அது மாடலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பைக் வாங்க எப்படி பார்க்கணும்னா மைலேஜ் வச்சு தான் பார்த்தணும். ஏன்னா நம்ம நிம்மி வந்து 91 rupees பெட்ரோல் ரேட் ஆகிட்டாங்க. அரசியல் பேசாதீங்க. அரசியல் வச்சு பேசுறீங்க. அரசியல் இல்லை இது, சொல்லுங்க, அத்தியாவசியம். சரி சொல்லுங்க. அதனால இப்போ வந்து மைலேஜ் வச்சு தான் பைக் வாங்கி ஆகணும். இப்போ இருக்கிற விலைவாசிக்கு பொருளாதாரத்துக்கு மைலேஜ் வச்சு தான் வாங்கணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஏங்க கேட்ட கேள்விக்கு எதுவே சொல்றீங்க? சாரி, நான் என்ன கேட்டேன், நீங்க வண்டி வாங்கியிருக்கீங்க, அது எதனால பிடிச்சி வாங்கினீங்கன்னு கேட்டேன். லுக்கு வச்சு தான் வாங்கினேன், பர்ஃபார்மன்ஸ் வச்சு வாங்கினேன். ஓகே, நீங்க? நான் ட்ரீம் அது ராயல் என்ஃபீல்டு. ஓகே, அது இல்லாமல் பிராண்டு நல்ல பிராண்டாக எடுக்கணும்னா ராயல் என்ஃபீல்டு தான். கனவை நினைவாற்றுங்கள். நான் வண்டி வாங்கல, வண்டி வாங்கணும் கண்டிப்பா லுக்கு பார்த்து தான் வாங்குவேன். மைலேஜ் அதெல்லாம் மைலேஜ் அது பார்த்துக்கலாம். எப்படியும் எல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஏதாவது தரும், அது பார்த்துக்கலாம். நான் அதே பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. உங்கள் ஃப்ரெண்ட் அந்த பைக் வச்சுருக்காரா? இல்லை, அவரும் ஆசைப்பட்டார். அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. இப்போ வந்து நான் வந்து 2 பைக் வச்சிருக்கேன். 2 பைக்குமே பிடிச்சி தான் வாங்கினேன். ஆர்எஸ் வந்து நான் வந்து பிடிச்சிருக்கேன், என் தம்பி வேணும்னு சொன்னதுனால அதை வாங்கினோம். பட் என்எஸ் வந்து நான் மைலேஜுக்காக வாங்கினேன். லுக்குக்காகவும் சரி மைலேஜுக்காகவும் வாங்கினேன். பட் என்எஸை விட எனக்கு ஆர்எஸ் தான் நல்லா மைலேஜ் தருது. ஸோ இதுதான் நாட்டோட நிலைமை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிராண்டு. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு. நீங்கள் வச்சுருக்க பைக்கு கூட சொல்லலாம், அப்படி இல்லைனாலும் வேறு ஏதாவது பிராண்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம். பெஸ்ட் பிராண்ட்னா ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லையா? நீங்கள் உங்கள் பிராண்டு கிளாசிக்காக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஹோண்டா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் பல வருஷத்துக்கு. ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கிடையாது. ஓகே, ரீசெண்டாக நம்ம ரிவ்யூ கூட பார்த்துருக்கோம். நீங்கள்? அதான் ராயல் என்ஃபீல்டு. ஹார்லி டேவிட்சனும் பிடிக்கும். இது இப்போ இந்த இது நான் வச்சு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, அதை போய் நீங்கள்? எனக்கு ராயல் என்ஃபீல்டு தான். ரொம்ப நாளுமே ராயல் என்ஃபீல்டு தான். எல்லாருமே சொன்னால் பார்த்தா பிராண்டுன்னு சொன்னால் ராயல் என்ஃபீல்டு வாங்கினாங்கன்னா பிராண்டுக்கு தான் வாங்குவாங்க ராயல் என்ஃபீல்டு. அதனால அது பிராண்டு. எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா கவாசிக்கு பிடிக்கும். கவாசிக்கியா? நான் கூட கவர்ஜி. அதில் இருக்கிற நிஞ்சா பைக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஓகே. பைக்கு அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் விசஸ் கிளாசிக் பைக்கு. நிறைய பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கும், நிறைய பேருக்கு கிளாசிக் பைக் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும்? கிளாசிக் பிடிக்குமா ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா? டீனேஜ் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கும், ஃபேமிலி அதுக்கப்புறம் கிளாசிக் பைக் தான். ஃபேமிலி ஆயிட்டீங்களா நீங்கள்? இல்லை இன்னும் ஆகலை. ட்ரை பண்ணிருக்கீங்க. அடுத்து வரப்ப பேசிப்போம். விஷ்ணு நீங்கள்? இதுக்கு முன்னாடி நான் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் பிடிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாசிக் தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. ஏன்? முன்னாடி நான் ஸ்கூல் டேஸ்லாம் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்கூல் கேர்ள்ஸ் முன்னாடி ஸ்கிட் அடிக்கலாம். அது அப்போல்லாம் ஒரு தடவை உளுந்து வாரியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு தேவையில்லாத விஷயம். உனக்கு நம்ம கிளாசிக் தான், ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா சார். இவரோட வீடியோ ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இவ்வளோ கொடுத்து பிளாஸ்டிக் வாங்கணுமான்ட்டு. அதான் அதே மாதிரி தான் நம்ம கிளாசிக் ராயல் என்ஃபீல்டு அதே மாதிரி தான் வந்து வாங்கினோம். ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் இல்லாமல் ஒருத்தர் என்ன வச்சிருக்காரு, மாதம் மாதம் செலவு பண்ணிட்டே இருக்காரு. அதை பார்த்ததுலேருந்து அடுத்து வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பட் ரொம்ப பிடிச்சது வந்து இது ஸ்போர்ட்ஸ் தான். ஏன்னா அதில் தான் திரும்பினோடனே அந்த சல்லுன்ற ஃபீல்லாம் வரும். பட் கிளாசிக்லேயுமே இப்போ பவர்லாம் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிளாசிக்கும் பிடிக்கும். அது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டியதுதான். என்னங்க தேவையில்லாத கண்டென்ட். அடுத்து வந்து கரண்ட் பெஸ்ட் பைக்கு. இப்போ நம்ம வந்து வாங்கினது ஒரு 3 years பேக் அப்படி வாங்கியிருப்போம். பட் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சி இப்போ நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர பைக் எது பெஸ்ட் பைக்? இப்போ வந்து ஹிமாலயன் எடுக்கணும்னு ஆசை. ஹிமாலயன் உங்கள் ஹைட்டுக்கு செட் ஆகுமா? அது ஹீல்ஸ் போட்டு ஓட்டிப்பாங்க. அதை தான் கேட்கலைங்க. ஓகே ஹிமாலயா பைக்கு ஹிமாலயன் பிடிக்கும். ஓகே உங்களுக்கு? ஹிமாலயா. உங்களுக்கு? எனக்கு இப்போன்னு எதுவும் இல்லை, ராயல் என்ஃபீல்டு தான். அப்போ இப்போ கரண்ட் பெஸ்ட் பைக் நான் கரண்ட்டில் பைக் வாங்குறது இது இல்லை, அதனால பார்க்கல எதுவும் அவ்வளோவா. ஆனால் முன்னாலேருந்து எனக்கு ராயல் என்ஃபீல்டு தான். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டாமினர் தான் எனக்கு வந்துருப்பா. டாமினர் அப்படி இல்லைன்னா 390 டியூக் 390 இது ரெண்டும் எனக்கு வந்து பிடிச்ச பைக். வாங்கினா அடுத்து அதை வாங்குவேன். பட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ராயல் என்ஃபீல்டில் GT 650 பிடிக்கும். நான் நிறைய வீடியோ என்ன பண்ணுவீங்க? மைலேஜுக்காக தான் நான் வந்து டாமினர் அந்த மாதிரி சொல்கிறேன். டாமினர்லாம் அவங்க வந்து 25 390 அந்த ரேட்டுக்கு வருது. 25 வரும், 25 கிட்டே தரும். ஸோ அதனால் அடுத்து கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பைக்லாம் நீங்கள் பைக் அவர் பார்த்து பாருங்க, அவர் தான் பெட்ரோல் போட போறாரு. நீயா காசுற அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நாக்க வச்சுட்டு போங்க. இல்லை அந்த மாதிரி கண்டென்ட் இல்லை. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கர்ஸ்க்கு வந்து பெரிய பிரச்சனை வந்தது வந்து இது பெட்ரோல். நம்மலாம் இந்த வால்பாறைலாம் நம்ம போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டதே 65 ரூபாயோ என்னமோ. இப்போ பார்த்தீங்கன்னா 91 ரூபா. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பைக் வச்சிருக்கவங்க காலை பண்ணுங்க, நீங்கள் தான் வச்சிருக்கீங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே. இப்போலாம் பைக் லோக்கலில் ஓட்டவே கடுப்பாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் போனால் பைக் எடுக்கலாம், லோக்கல்லாம் ஓட்டினா நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம். அதான் நிலமை. அந்த நிலமையில அதான் வீட்டில் 4 பைக் வச்சிருக்கீங்களா? அது முன்னாடி கம்மியாக இருந்த வாங்க. அது அத்தியாவசியம். அம்மா ஒரு பக்கம் போகிறாங்க, அப்பா ஒரு பக்கம் போகிறாரு. நீங்கள் தட்டினீங்க இதெல்லாம் ரெக்கார்ட். லாங் போனால் என்ன ஷார்ட் போனால் ஸ்பெண்டர் ஷைன் இதுக்கு ஷைன் அப்பா வச்சுருக்காருங்க. இன்னைக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கு. ஆனாலும் ஓரளவுக்கு மேலே தருது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் பைக் வச்சிருக்காங்க, கவலைப்படலாம். பைக்கெல்லாம் இல்லை என்கிட்ட. எனக்கு என்னன்னா எனக்கும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த ரேட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ சீக்கிரமே கவர்மெண்ட் வந்து இது ஒரு இதுவாக பண்ணணும். ஏன்னா நிறையா பைக்கர்ஸ் வந்து பெட்ரோல் நம்பி நிறையா ட்ராவலர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே பட்ஜெட் எங்கேயோ போயிடும் பெட்ரோல்னாலே. இப்போ இந்த பைக் நியூஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து இது பண்ணுறீங்க? இப்போ இந்த பைக்கில் இதெல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்குது, இந்த இது அதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க பைக் நியூஸ்லாம்? பைக் நியூஸ்லாம் இதில் இருந்தால் கூகுளில் இருந்தால் கலெக்ட் பண்ணுங்க. நான் வந்து டிராஃபிக் ஜாம் சேனல்லேருந்து இருக்கிறேன். இல்லை இப்போ இந்த பைக் யூடியூபர்லாம் பார்ப்பீங்களா? பைக் எந்த பைக் யூடியூபரை பார்த்து எதுவுமே பண்ண மாட்டேன். நான் யூடியூப் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் பைக் வாங்குறப்ப நிறைய யூடியூப் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து அது இதுன்னு தப்பாக சொல்லுவாங்க. பட் அதுக்காகவே நம்ம ஒன்று புதுசாக ஆரம்பித்து நம்ம புதுசாக பண்ணுவோமே, உண்மையை சொல்லுவோமே அப்படின்ட்டு தான் இந்த சேனலு. அதே போல் நாங்கள் பண்ணுறது எல்லாருக்குமே கரெக்டாக தான் இருக்குது. யாருமே இது வரைக்கும் குறை சொன்னதில்லை. பட் ஓனர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரிவ்யூலாம் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் நம்ம சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. அது வரையும் எங்களுக்கு நான் கூகுள்லேருந்து தான் எல்லாத்தையுமே இது பண்ணி கேதர் பண்ணுவேன். அதுவும் இந்த என்எஸ்வி ஓனர் தான் சுத்தமாக. சரி, இப்போ இந்த பைக்கு நீங்கள் 3 பேருமே பைக் வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் ஷோரூமோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குது? இப்போ இவங்க 2 பேரும் பஜாஜ் வச்சுருக்காங்க, ஹோண்டா வச்சுருக்காங்க, நீங்கள் ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்க. ஷோரூம்லாம் போனால் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க உங்களை? எப்படி நீங்கள் இதே ஊரில் விட்றீங்களா இல்லை வெளில எங்கேயாவது போனால் இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதா ஷோரூமில்? இந்த ஊரில் வந்து பஜாஜ் வந்து ஒழுங்காக பார்க்குறது இல்லை. அதனால் பல விளைவுகள் அனுபவிச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, லிங்க் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்புறமா
ஹீரோ அண்ட் ஹோண்டா எப்போவுமே இன்னைய வரைக்கும் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பஜாஜ் இங்கே இல்லைன்னா நீங்கள் பாண்டியில் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இங்கே இல்லைன்னா பாண்டி தான். பாண்டியில் நல்லா இருக்கு. பாண்டி நல்லா இருக்குது. பாண்டி தான். கடலூர் லாஸ்ட் 2 சர்வீஸ் அங்கே தான் விட்டுருக்கேன். கடலூர்லாம் ட்ரை பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டாக. கடலூர்லாம் இல்லை, அண்ணா ஒரு 20 கிலோமீட்டர் தான் பாண்டி, அதனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். வேறு வேலையாக போகிறோம் இல்லை, அந்த வேலையை தான் போகிறோம். நீயும் பஜாஜ் தான் வச்சிருக்கேன். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பஜாஜ்? எனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்எஸ் தான் வாங்கினேன். அதுலேயே நான் நல்லா அடிபட்டுட்டேன். இங்கே விட்டு அங்கே விட்டு நிறைய அடிபட்டுட்டேன். அதனால் வந்து என்எஸ்ஸை நம்ம ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுனால ஆர்எஸை விட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்எஸ்ஸை நல்லாவே பண்ணியிருக்கேன். என்எஸ் என்கிட்டயும் இப்போ 3-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரையும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் கூட கொடுத்ததில்ல என்எஸ். ஷோரூம்லேயும் எதுவும் உங்களுக்கு இல்லை? எனக்கு ஷோரூமில் வந்து சிதம்பரத்தில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. நெட்டு ஒன்று மிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இப்போ ஒரு சர்வீஸ் வெளியிப்புங்கிறாங்க. அதை பற்றி ஒரு சர்வீஸ்னு விட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு போல்டு கீல்டை மிஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் நம்ம பாண்டியில் விட்டோம்னா கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ சர்வீஸை பொறுத்தளவு அவங்க பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம், பட் கேர்லெஸ்ஸாக பண்ணிடுறாங்க. பாண்டியில் நிறைய ஒரு வண்டிக்கு 2 பேர் பார்த்து நல்லா பண்ணி விட்றாங்க. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, அவங்க பண்ணுறதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ பாண்டியில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. சென்னையிலையும் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. நமக்கு பக்கம் பாண்டின்றதுனால பாண்டியில் விட்டுட்டுருக்கேன். என்எஸ்ஸை நான் நல்லா வச்சுருக்கேன். இப்போ ஆர்எஸும் இப்போ பாண்டியில் விட்டு நல்லா வச்சுட்டா இன்னொரு சர்வீஸ் விடணும். ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இங்கே கிடைக்க மாட்டுது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நானும் 3 சர்வீஸாக சொல்லிட்டுருக்கேன், ஒன்றும் இது பண்ணல. ஆனால் வந்து எப்பயுமே சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ரிவ்யூலாம் கேட்பாங்க. அதெல்லாம் ஆனால் கேர் பண்ணுவாங்க இதில். ஆனால் வந்து ஸ்பேர் பார்ட் மட்டும்தான். ஸ்பேர் பார்ட்ஸ்னால் இப்போ நீ எங்கே போய் வாங்க? இப்போ இங்கே கிடைக்கும். கடலூர் பாண்டி தான் போகணும். இங்கே ஆனால் அது கிடைக்க மாட்டுது. கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் தருவாங்க. அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணமானா? 3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணி 3 சர்வீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். பண்ணுறேன் கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, சர்வீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா. கம்ப்ளைண்ட் நீ யார்கிட்ட பண்ணுவேன் பொதுவாக? யார்கிட்ட பண்ணுது? ஷோரூம் ஓனர் யார்கிட்ட பண்ணுவான்? கடலூர் ஷோரூமில் பண்ணேன். இவன் யார்கிட்ட இப்போ ரீசெண்டாக யார்கிட்ட பண்ணது? கடலூர் ஷோரூமில் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் அங்கே தான் ஷோரூமில் தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சர்வீஸ் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க எப்படி கண்டுப்பான்? அதான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கடலூருக்கு ஃபோன் பண்ணி நீ இல்லவே இல்லை லூஸு இப்போ தான் போய் செயின் போய் சொல்லுறது. நம்மளுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எனக்கு எதுவும் இல்லைங்க. இப்போதைக்கு தான் பைக் பார்த்தீங்கன்னா பண்ணாருங்க. பைக் அடிபட்டிருக்காரு. பெட்ரோல் தான் ரொம்ப இல்லை, இதை நான் அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும். நடுவில் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் பேசியிருக்கான். இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கிக்கிறேன்ப்பா, இதை வந்து செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டு வேறு பைக் வாங்கிக்கிறேன்னா. அவங்க அப்பாவை சரிடா வாங்கிக்கோடா, என்ன பைக் வாங்க போகிறேன்? இல்லை இதே பைக்கே நான் புதுசாக வாங்கிக்கிறேன்றான். எதிர்பார்த்து அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வண்டியில் போய் சரி பண்ணிட்டு வந்து சொல்கிறான் எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். இல்லை நான் சொல்கிறேன் பொறுமையா இருங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணலாம், நம்ம அடையாளமே என்ன தான், அதே நான் விற்கணும்னு தோன்ட்டேன் அப்படின்றான். அதான் இருங்க சொல்லுங்க. இருங்க சொல்ல 2 செருப்படி தான் கிடைச்சிது. ஒரு வருஷம் நல்லா ஆசைப்பட்டு இந்த பைக் வாங்கினேன். அப்போ அவ்வளோ பிடிச்ச பைக்கே நான் அந்த மாதிரி சொன்னேன்னா அப்போ எவ்வளோ அடிபட்டுருப்பேன்னு பார்த்துங்க. ஒரு நைட்டில் என் டிசிஷனை மாற்றுற அளவுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். வண்டி சர்வீஸ் சரியில்லை, பஜாஜ் ஒழுங்கா ஷோரூம் சரியில்லை. அதனால அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நமக்கு அடையாளமே ஒரு பைக்கு தானே. அது இல்லாமல் வாங்கி அடுத்த நாளே அவன் போட்டு விழுவானா. விழுந்துருக்கீங்க? எந்தெந்த பைக்கு விழுந்துரு? யார் யார் பைக்கை போட்டு விழுந்துருக்கீங்க? பைக்கை போட்டு விழுந்திருக்கேன்னா எனக்கு வந்து நானும் விஷ்ணுவும் ஒரு வாட்டி எக்ஸல், அதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப எக்ஸல் இல்லை சொல்கிறேன், பைக்கில் விழுந்தது தானே. எக்ஸல்ல வந்து ஒரு வாட்டி இந்த என் ஃப்ரெண்டு பார்த்தா வீடு ஒன்று இருக்கு, அங்கே போய் பெண்டு போடுறேன் இப்படி சாஞ்சி 2 பேரும் விழுந்தோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் அதுதான் விழுந்தேன், அதான் கடைசியாக விழுந்தேன். அண்ட் ரீசெண்டாக வந்து என்எஸ்ல ஒரு வாட்டி விழுந்தேன். எங்கன்னா கரெக்டாக உன் பர்த்டே அன்னைக்கு நைட்டு இவன் இருக்கான்ல விக்கி வந்து ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான். அங்கே போலீஸ் நிற்கிறாங்கன்னு பாலத்துக்கிட்ட இப்படி போறேன்ட்டு டக்குன்னு இப்படி திரும்பிட்டான். நான் என்ன இப்படி போய் என் வீல் லாக் ஆகி அப்படியே விழுந்தோம், நானும் பாரதியும் விழுந்தோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது 2 தான் எனக்கு நான் கீழே தெரியும். பைக் வாங்கினாரு ஒரு வாரத்துல காரணம் என் ஹெல்மெட் இங்க பதிவு பண்றேன். சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருங்க சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயங்கோட்டத்துல இருந்து சிதம்பரம் வந்தேன். சிதம்பரத்துக்கு ஒரு பாடி வந்து ஒரு ஷூ வாங்காத வந்தேன் ஃபங்க்ஷனுக்காக. வாங்கிட்டு ஷூ வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போனேன். ஒரு 10:30 அங்கே போய் ரீச் ஆனேன். ஜெயங்கொண்டத்தெல்லாம் ஷூவே இல்லையா? இங்கேருந்து ஒரு இது கிடைக்காது, பொட்டக்காடு அது. அது சரி கண்டிப்பாக இருங்க சொல்லி முடிச்சுன்னா அப்புறம் கருத்தை பதிவு பண்ணலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. போயிட்டு சிதம்பரம் வந்து ஷூ வாங்கிட்டு மறுபடியும் ஜெயங்கொண்ட போய் ஒரு 10:30 ரீச் ஆனேன். ரீச் ஆகிட்டு எல்லாம் படுத்தாச்சு. அடுத்த நாள் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம். அப்போ அன்னைக்கு எதுவுமே நடக்கல. அப்புறம் ஏன்டா அதை சொன்ன நீ? இப்போ இருங்க, முதல்ல கல்யாணம் வருவான் இல்லை அந்த இது மாதிரி இருப்பா. சரி வாங்க. அடுத்த நாள் கல்யாணம். அதுக்கு முன்னாடி நைட்டு வந்து ஷூ வாங்கிட்டு போனால் அன்றைக்கி வந்து எல்லோரும் பேனர் ஓட்டிகிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்காக. அப்போ வந்து கம்மு தீர்ந்து போயிடுச்சு.
கம்மு தீர்ந்து போயிடுச்சு. பக்கத்தில் கடை இருக்குது, ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒரு அண்ணா கடை வச்சிருக்காரு. அவர் கடையில் வாங்கினா அவருக்கு ஒரு லாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடையை பூட்டார். ஆக்சுவலாக அவர் இல்லைங்க, அவர் தூங்கிட்டார். அவர் வீட்டில் போய் எழுப்பி அவரை கூட்டிகிட்டு போனோம் 5 ரூபா கம்முக்காக. இருங்க சொல்கிறேங்க, வாங்கிட்டு போனோமா, வண்டி எடுத்துகிட்டு 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனோம், ஜாலியாக பேசிட்டு போனோம். அப்போ என்ன நடந்துச்சு தெரியல, ஒரு 3 நாய் சண்டை போட்டு குறுக்க வந்துச்சு. அந்த 5 ரூபா கம்முக்கு ஆசைப்பட்டு 2 பேரும் 3000 செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் செலவாச்சு. அது ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டு. செகண்ட் வந்து நான் பல்சர் வாங்கினேன், என்எஸ் வாங்கினேன் 2018 வாங்கினேன். வாங்கிட்டு 18 இல்லை 19 வாங்கினேன். வாங்கிட்டு அடுத்த நாள் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாட்டி காமிச்சிட்டு படையில் போட்டு வரலாம், படையில் போட்டு வரலான்னு வாங்கினேன். ரிட்டர்ன் சிதம்பரம் வரப்போ ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு. ஒருத்தன் பின்னாடி ஹீரோ ஹோண்டா ஸ்பீடாக வந்து மோதிட்டான். அப்படியே கீழே விழுந்து வண்டி ஃபுல் டேமேஜ். என் கை, ஷோல்டரு எல்லாம். நான் என்ன ஹலோ, நான் வந்து சென்ஸாக கனெக்ட் பண்ணல, ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது, அதனால பொறுமையாக ஓட்டிட்டு போனேன். பின்னாடி அந்த மோதி கிணறுல மோதி ஸ்கிட் ஆகி அப்படியே ஒரு 10 மீட்டர் ஸ்கிட் ஆகிட்டு போய். சரி விடுங்க, ஆடு குறுக்க வந்துச்சுங்க. நான் பிரேக் போட்டேன், அந்த பைத்தியம் பிரேக் போடாமல் வந்து என் வேலை மோதிடுச்சு. போதுமா உங்களுக்கு? எனக்கு நிறையா ஆயிருக்கு, ஆனால் நான் ஓட்டி இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனதில்லை. ராயல் என்ஃபீல்டே ஆனதில்லை. எக்ஸலில் ஒரு வாட்டி, அதான் உன் கூட ஒரு தடவை விழுந்தேன். லூசு அப்புறம் வந்து பாக்ஸாஜி கூட கொடியம்பாளையம் விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூலுக்கு வரப்போ ஆனந்த கூப்பிட்றதுக்காண்டி போனேன். அப்போ வந்து இந்த ரோட்டில் ஒருத்தர் வந்து இடித்து கீழே விழுந்து தலையிலலாம் அடிபட்டுச்சு ஒரு தடவை. அவ்வளோதான், 3 வாட்டி அந்த மாதிரி தான். உங்களுக்கு எனக்கு பைக்லேருந்து கீழே வந்ததெல்லாம் இது இல்லை இது வரைக்கும். ஓகே, அடுத்து நிறைய ஓட்டினா தான் விழும். நான் பின்னாடி தான் உட்காந்து ட்ராவல் பண்ணுவேன், அதனால் கீழே வந்தெல்லாம் இது இல்லை. இது இறஞ்ச கூட போனால் அவ்வளோ. அடுத்து கேள்வி இல்லை, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடலாமா? ஸோ இதோட நான் கடையை மூட்டு கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா நிறையா ஃபன்னாக நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே ஒரு டாபிக் சொல்லி அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் பேசுவோம். ஸோ கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி பைக் மட்டும் இல்லை, இப்போ இனிமேல் அடுத்த வர இதில் ஐபிஎல் ஆக்ஷன் கவர் பண்ணுவோம். அடுத்த பிக் பாஸ், குக் வித் கோமாளி, இதுமாரி நிறையா இது பாப்புலராக போயிட்டுருக்க கரண்ட் சுச்சுவேஷனை நாங்கள் நிறைய கவர் பண்ணுவோம் இதுக்கு மேலே. ஸோ இப்போ இது கண்டினியூவாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்டு இங்கே வந்து நேம் இருக்குது. எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே போடுறேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.